படபடக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலம் காலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா பழப்பழக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகலானி நகலின் நகலானி இதையே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் ஊருக்குள்ள போனா படுஜோரா இருக்கும். இந்த ரோடு வழியா தான் நான் காலேஜுக்கு போவேன். அப்பெல்லாம் மண்ணு ரோடு. இப்ப தாறு போட்டு பிரமாதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் எங்க அம்மாவோட தோப்பு. அதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா இளநீ இறக்கி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். வாங்க பாப்போம். வாடா. பார்த்து வாங்க. பார்த்து வாங்கம்மா, பார்த்து வாங்க. சக்தி பார்த்து வா. சரியா. காத்து எப்படி அடிக்குது பாரு. கிராமம் கிராமம் தான். பாரேன் தாரா எம்பிட்டு அழகா இருக்கு. ஒரு ஊரு நல்ல ஊருங்கிறது அந்த ஊரோட அழகுல மட்டும் இல்ல, அந்த மண்ணு எப்படிப்பட்ட மனுஷங்களை உருவாக்கி இருக்குங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்படி பார்த்தா அப்பத்தாவோட ஊரு சூப்பரோ சூப்பர். அப்ப மாமா ஊரு? கான்ட்ரவர்ஷியலா பேசுறனோ? அப்ப வேணாம், நம்ம ஊரையே ரசிப்போம். பாட்டி, இதெல்லாம் உங்க இடமா? எங்க இடமா இருந்துச்சு. எங்க அப்பா போனதும் எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை உள்பட. ஏன் அப்பத்தா அப்படியே ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? நீயும் புருஷனும் ரவுண்டு போறதுலே குறியா இருப்பீங்களா? ரவுண்டா? என்னது அது? ரவுண்டு. ரவுண்டா? ஏங்கா அவன் போற ரவுண்டு நான் கேட்குற ரவுண்டு ஒன்னா? ஏங்கா இந்த நேரத்துல நீங்க வேற அந்த மனுஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டு? பாருங்களேன் என்ன காத்து, பார்க்க சுத்தி பச்சை பசேல்னு எவ்வளோ நல்லா இருக்கு.
இதெல்லாம் பார்க்கும்போது மைண்ட்ல என்ன பாட்டு வருது சொல்லுங்க? நந்தினி, ரேணுகாவுக்கு பத்தினி பட்டம் பறிப்போனதுனால மன்னவனே அழலாம் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. அது ஒன்றும் இல்லை, நீ நம்ம வீட்டை விட்டு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்ல, அந்த தைரியத்தில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அட பாவி சக்தி. பாம்பின் கால் பாம்பறியும் வாக. உனக்கு புரியுது? ஓஹோ. ஆனா எனக்கு இந்த இடத்த பார்க்கையிலே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. போவோமா அப்படி. ஊர்கோலம் பூலோகம். எப்படி அண்ணி, நீங்கள் குஷ்பு கதிரன பிரபுவா? அந்த இமேஜினேஷனில் பாடுறீங்களோ? ஆத்தாடி ஆத்தா. ஏ ராசா, உனக்குள்ள இப்படி ஒரு நகைச்சுவை உணர்வா? அப்பதான் உங்க ஊரு காத்து எல்லாருக்கும் அப்படி தைரியத்தை கொடுத்து பேச வைக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க ஊர் அப்படிப்பட்ட ஊர் இல்ல. இப்போ எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. இந்த பக்கம் ஸ்கூலு காலேஜுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். இந்த நாற்று நடுற வேலையெல்லாம் செய்வாங்கல்ல வயக்காட்டுக்காரங்கெல்லாம், அவங்கெல்லாம் பார்த்து என்னை கேலி பண்ணுவாங்க. ஏமா படிச்சு கலெக்டராக போறியா, எதுக்கு இப்படி காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போறேன்னு கேட்பாங்க. அதை காத்தோட காத்தா விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சுல கடைசியில. அப்பத்தா அழுவாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். யார் அழுதா? அழுகிற சத்தம் கேட்டுச்சே. ஆ, அங்க பாரு, அதோ 2 குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கு. ஆமா அழுகுதுங்க. எதுக்கு அழுகுது? வா. ஏய், ஏன்டா அழற? ஏன் அழறீங்க? என்னடா செல்லக்குட்டி தனியா அழுதுட்டு இருக்கான். உங்க குழந்தையா? ஆமாமா, என் குழந்தைதான். அழுதுட்டு இருக்காங்க. பசிக்குதுன்னு அழுகுறாமா. அப்ப கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுங்கம்மா. அதெல்லாம் இப்ப போக முடியாதுமா. அந்த கங்காணி ஒத்துக்க மாட்டான். அழுகட்டும், கொஞ்ச நேரம் அழுதுட்டு தன்னால சரியாயிடுவான். நான் சாயங்காலம் போய் சமைச்சு போட்டுக்கிறேன். முதல்ல கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுமா. எவன் கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பேசிட்டு கார்ல ஏறி போயிடுவீங்க. நாளைக்கு நான் தான் இங்க வேலைக்கு வரணும். அதுங்களுக்கு பழகி போச்சுமா. டேய் அழாதடா. ஐஸ்வர்யா, சொல்றேன்ல. கார்ல ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரி சித்தி. டேய் அழாதடா. ஏமா ஸ்கூலுக்கு போலையா இவங்க? ஏமா சோத்துக்கே வழி இல்ல, இதுல படிப்பு வேற கேக்குதா? ஏம்மா ஸ்கூல்ல சாப்பாடு போட்டு படிப்பு சொல்லி தராங்கல்ல, குழந்தைங்களை அனுப்ப வேண்டியதானே? யாருமா அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர்றது? காலையில வயலுக்குள்ள இறங்குனா மத்தியானம் சாப்பிடறதுக்கு தான் ஏறுவேன். சாப்பிட்ட உடனே இறங்குனா சாயங்காலம் தான் ஏறுவேன். இதுல நான் இவங்களை எங்க கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுறது? நான் வயல்ல இறங்கி வேலை செஞ்சாதான் ஒருவேளை கஞ்சியாவது இதுங்களுக்கு ஊத்த முடியும். அவங்க அப்பா இல்லையா? அந்த குடிகார பையன் ஒழுங்கா இருந்தா நான் ஏமா அப்படி அல்லாடிட்டு இருக்கேன்? என் தலையெழுத்து இதுதான் நினைச்சு என் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாமா, நல்லா படிப்பேன். எங்க அப்பா என்ன புடிச்சு ஒரு தருதலைக்கு கட்டி வச்சிட்டாரு. என் சொந்த மாமா பையன்தான். அவங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த காசுலையும் திமிரலையும் தினமும் குடிச்சு சொத்தையும் அழிச்சிட்டு உடம்பையும் அழிச்சிட்டு போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் தான் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நட்டாத்துல நின்னுட்டு இருக்கேன். எங்க அப்பா ஆத்தாளுக்கு என்ன வச்சு காப்பாத்த முடியல. வயசாகி போச்சு, நடக்க முடியல, படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. என்ன பெத்ததையும் நான் பெத்ததையும் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறேன். நீங்க சொல்றது சரிம்மா. ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் சிரமப்பட்டு இவங்கள படிக்க வச்சீங்கன்னா நாளைக்கு இவங்க வாழ்க்கை மாறும்ல.
இவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்ல. நீங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. உங்க சொந்த கால நின்னு ஒரு தொழில் செய்யாம ஏன் இந்த கங்காணிக்கெல்லாம் பயப்படணும்? இப்பதான் பெண்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய இருக்கேம்மா. அதை பயன்படுத்தி முன்னேறலாமே. உங்க பேர் என்ன? தமிழ்ச்செல்விமா. இந்தாங்க சித்தி. கொடு. இந்த பிஸ்கெட்டை பசங்களுக்கு கொடுங்க. இப்ப இதை கொடுத்து அவங்க அழுகிய அடக்க முடியும். ஆனா அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்க தான் அமைச்சு கொடுக்க முடியும். உங்க பசங்களும் நாளைக்கு ஒரு கங்காணிக்கு பயந்து வாழக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா இன்னைக்கு துணிச்சலா ஒரு முடிவெடுங்க. இது பாருங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க. என்ன அழக்கூடாது, சரியா? வாங்க. போட்டோஸ்ல சூப்பரா இருக்கு. ஏய், குத்துக்கல்லாட்டம் இங்க ஒருத்தி உக்காந்து இருக்கேன். அத கூட பார்க்காம பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்க. சாரிமா, பார்க்கல. மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எது? இல்லம்மா, ஜோக்கு. போன்ல ஜோக்கு. இப்படியே பண்ணிட்டு திரி. வாழ்க்கையே சோக்கா போயிட போகுது. எங்க போற, எங்க வர்ற, ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. இல்லம்மா, நான் கிளாஸ்க்கு தான் போயிட்டு வரேன். படிச்சு கிழிக்கிறே பாரு. பட்டம் எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிடுவேம்மா. இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் கலெக்டர் ஆயிடுவேன். இந்த எக்ஸாம் எழுதுனதும் கண்டிப்பா ஆயிடுவேன். பாப்போம். யோ யோ குணசேகர மாமா, வாயா வெளியா வாயான்றல்ல. யாடி அது? எவனோ ரோட்ல போறானா இருப்பாமா. வெளிய வாயா. எப்படி கத்துறான் பாருங்க. யோ குணசேகரா, வெளிய வாயா. உங்க அண்ணன் பேர் சொல்றா? நீயும் உன் தங்கச்சியும் பண்ணிட்டு இருக்க 420 வேலையா ஓப்பன் பண்ணி சந்தி சிரிக்க வைக்கலன்னா நான் கரிகால இல்லையா? வாயா வெளிய. யோ நீ எல்லாம் எதுக்கே வெளியேன்னு சொல்லி மாத்திடுற. இதுல உன் கூட தம்பிங்க பேர்ல 2 அல்ல கைங்க வேற. என்னம்மா, யாரு? என்ன சத்தம்? தெரியல. என்னமாச்சு? நினைச்சிட்டு இருக்கியா? யாருமா வெளியில நின்னு கத்திட்டு இருக்கேன்? தெரியலப்பா, உன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு ஏய், யாருன்னு பாருப்பா. வெள்ள வாயா. யோ உங்க அண்ணனை வர சொல்லியா? ஏய், என்னடா கத்திட்டு இருக்க? யோ குணசேகரனை வர சொல்லியா? டேய், யாரா அவன்? இந்தா வந்துட்டாரியா பெரிய மனுஷன். இந்த லைன்ல வந்து நிக்கிறல குடும்பமா. யோ வர சொல்லியா ஆதிராவ. ஏய், என்ன வேணும் உனக்கு? மரியாதை போயிடுறா. யோ எங்கயா வந்த தங்கச்சி? இங்க இருக்காளா இல்ல அவங்க கூட போயிட்டாளா? யோ கூப்பிடியா அவள. என்ன உளறான் அவன்? என்ன இப்படி பேசுறான்? வர சொல்லியா அவள. ஆதிரா வந்து நிக்கிறாள்ல. பல ஆண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு கலெக்டர் ஆக போறியா நீ? டேய், என்ன பேசுற? அம்மாடி, நீ கலெக்டர் ஆயிருவியா? உன்னை சும்மா விட்டுறான் அந்த கரிகால. ஏய் விட மாட்டேன். என்ன என்ன அவன் பேசிட்டே இருக்கான்? ஏமாத்துறியா? அவனை புடிச்சு வெளிய தள்ளு. டேய், தள்ளி விட்டு கேட்ட போடு. வேற எங்க வெளிய வச்சு பாத்துக்கலாம். தைரியம் இருந்தா வாயா. ஏய், நீ வாயா 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 நீ வாயா. ஏய், போடா வெளிய போக முடியாது. போடா வெளிய. என்ன பண்ணுவ? போடா. விட்ட ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க. நடு ரோட்ல இருந்து இப்படியா கத்துவ? யோ உன்ன மாதிரி பல பெண்களோட சுத்திட்டு இருக்கவன் நான் இல்ல. என்னடா சொன்ன? அடிக்கிற சிங்கிள் லவ்யா? ட்ரூ லவ். என்ன கட்டில? யோ போடா வெளிய. போக முடியாதுயா. போடா. முதல்ல தர்த்தனியை கொடுப்பான்னு ஏமாத்துனீங்க. இப்ப ஆதிராவை கொடுக்குறேன்னு ஏமாத்துறீங்க. என்ன இழிச்சவா என்ன எழுதிருக்கா? இந்த தடவை விட மாட்டான் கரிகாலன். அவன வாயில குத்தவன. என்னையா பித்தள குத்துமா வாயில அவன. வாய திறந்தாலே எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. நாங்க ஏற்கனவே கடுப்புல இருக்கோம். மரியாதையா ஓடி போயிடு. இல்ல கொலை விழுன்னு சொல்லிட்டேன். யோ உன்னை விட கொலைகாரல நான் இருக்கேன். என்ன உள்ள விடு. ஆதிராட்ட பேசணும் நானு. ஏய் ஆதிரா வா, எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். வெட்டு 1 துண்டு 2. நீ பாப்பா, துண்டு கழுத்து வெளிய இருக்காங்க. தாடிக்கார முக்கியமா போய்ட்டானா உனக்கு? அவன வாயிலே நாலு மிதி மிதிங்க. நீமா நீயே பதற. யோ முடியா வர கூடாது. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை குடுப்பியா இல்ல? இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. டேய் வெல்ல போடா. யோ வீடு விட முடியாதியா?
அந்த ஆளு குணசேகரன் வர சொல்லு. வரா ஏய் உள்ள வரவையா ஆதிரேட்ட பேசுவையா? ஏய் அந்த தாடிக்காரன் கூட சுத்திட்டு இருக்கியா? சொல்லுங்க. ரோடா சுத்திட்டு இருக்கா அவன் தங்கச்சி. எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அவன் கூட ஏன் சுத்திட்டு இருக்கா? அவளை கூப்பிட்டு கேளியா முதல்ல. ஆதிரா என்னடி சொல்றான் அவன்? அவன் என்னமோ உளறிட்டு இருக்காமா, எனக்கு எதுவும் என்ன தெரியாது உளறான்? அண்ணே, எனக்கு யாரோட எதுவும் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றேன்? தெரியாதுன்னு. ஏய் ஏய் ஆதிரா அவன அவன் இன்னொரு கையை உடைச்சு விடுறான் அவன. என்ன நடிப்புடா ஏய். சாமி. அவன அப்படியே அணைச்சு கொண்டாங்கப்பா. நான் என்ன பைத்தியக்காரனா? நல்லா பழமா இருக்க தாடி வச்சிட்டு அவனோட சுத்துறியா? வாடா கொண்டா கொண்டா நானே செய்யறேன். கையடியா உண்மை காதலுக்காக தீ குளிப்பான் கரிகாலன். உள்ள ஐயோ வா வீட்டுல நான் கால் வைக்க மாட்டேன். போடா கொண்டு வா மாமா சொல்ல மாட்டீங்களா? விடுங்கயா. ஏய் உள்ள வா நீ உள்ள வா உள்ள. ஏமா வாமா உள்ள வா. விடுங்க பா. எங்க வந்து என்ன அசிங்க பண்ணியா? ஓ அட்ரா ஐயோ ஓ ஏய் என்ன கட்டிட்டீங்க? முட்டா பயல என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு எங்க பொண்ண தப்பா பேசிட்டு இருக்க? அறுத்துருவே அறுத்து. உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? மாமா முதல்ல உங்க மக தர்சினியை தரேன்னீங்க. அப்ப அவ சின்ன புள்ளன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை போச்சு. அடுத்து நம்ம ஆதிராவை தரேன் தங்கச்சியை கட்டிக்கோன்னு சொன்னீங்க. நானும் ஊர் பூரா கலெக்டரோட புருஷனாவும் போறேன்னு பெருமையா சுத்திட்டு இருந்தேன். என்ன மாமா இப்படி ஏமாத்திட்டீங்க? ஏய் இங்க பாரு, என்ன பத்தி பேசின செருப்பால அடிச்சிருவேன். வெளியில போடா. ஏன் ஆதிரா நான் தான் கசக்குது அவன் தான் இனிக்குதோ? ஏய் இங்க பாரு, என்ன பத்தி பேசின செருப்பால அடிச்சிருவேன். ஏன் ஆதிரா நான் தான் கசக்குது அவன் தான் இனிக்குதோ? இங்க பாரு, பல்ல பேத்துருவேன். போடா வெளியில. அண்ணே, நீங்க சொன்னது அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கலாட்டா பண்றான்னு. எப்ப பார்த்தாலும் ரோட்ல பின்னாடி வந்து கைய பிடிச்சு இழுக்கிறான்னு, அசிங்கமா பேசுறான்னு. ஏய் எதுக்குடா அவ பின்னாடி போன? ஏன் மாமா பாதி கதையை கேட்டு வேட்டி தூக்கிட்டு வர? சும்மாரியா? என்ன அழகா எடிட் பண்ணி சொல்ற ஆதிரா? ஆமா நான் கலாட்டா பண்ண பிரச்சனை பண்ணேன். ஆனா முழு கதையும் சொல்லு. அவன் என்ன பண்ணான்? அந்த ஹீரோ என்ட்ரி அதையும் சேர்த்து சொல்லு. நான் கையை பிடிச்சு அசிங்கம், அவன் தான் மாசா? என்னடி வந்தல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கான்? யார் அவன்? யார் உங்க கையை பிடிச்சு இழுத்தது? அண்ணே, எனக்கு எதுவும் தெரியலன்னு. அவன் ஏதோ லூசு மாதிரி பேசுறான்னு. அவன் பொய் சொல்றான்னு. அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு. இவன் ஒரு நாள் பிரச்சனை பண்ணானே, அந்த பையன் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணானே. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏ ஆதிரா நடிக்காத ஆதிரா. என்கிட்ட தில்லா பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னல, இப்ப மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? மாமா பாய் ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காதலன் மாமா, காதலன். ஏய் கதிரு, ஏய் இப்ப எதுக்கு நடிக்க வர? நான் கொல்லாம விட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. அவன் பொய் சொல்றான்னு நான் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு காலையில நீயும் அவனும் பார்க்கல கொஞ்சம் கொலாவிட்டு தானே இருந்தீங்க. அதை முடிச்சிட்டு தானே இங்க வந்த. என் ஆளு பார்த்து சொல்லிட்டானே. டேய் என்னடா தங்கச்சி பத்தி பேசுற? டேய் ஆமா மாமா இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். இந்த லூசு பைய சொல்றது கேட்டுக்கிட்டு எதுக்கு எல்லாரும் இவன் மேல பாயிரீங்க? அத்தை என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அத்தை, காட்டட்டுமா? ஆதிராவும் அந்த பையனும் அடிக்கடி சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ என்கிட்ட இருக்கு பாருங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய இடத்துல உங்க சுத்தினதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். மாமா பாருங்க மாமா, பார்த்துட்டு மெயின் மாமாவுக்கும் காட்டுங்க. நான் இங்க வந்ததுல இருந்து இந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அண்ணா பாருங்க. என்னடி அந்த லட்சணத்தை நீயே பாரு.
என்னடி இது? ஃப்ரெண்டு தான். படிக்க போறேன்னு சொல்லிட்டு இதான் நீ படிச்சிட்டு வந்தியாக்கா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனம்மா, கண்டவன் கூட சுத்திட்டு திரியிறான்னு. நீ கூட தான் ஒரு பொண்ணு கூட சுத்தி. டேய், வார்த்தை பேசுன கொன்னு போட்டுருவீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஒத்த பொண்ணா இருக்கேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி என் தலையில அசிங்கத்தை கரைச்சி கொட்டிட்டியடி. ஏய், நிஜத்தை சொல்லுடி, சொல்லு. அம்மா, அவன் ரொம்ப டீசென்ட்டான பையன். அப்ப வாங்க வாங்க எல்லாரும் எஸ்கேஆர் வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வருவோம். என்னது? எஸ்கேஆர் வீட்டில் போய் சம்மந்தம் பேசவா? என்னடா உளர்ற? ஆமா, எஸ்கேஆர் தம்பியை லவ் பண்ணா அவன் வீட்டுக்கு தானே போனோம். என் வீட்டுக்கு வருவிய?